ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி. ஸ்கந்தாசனம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு எதிர்வரும் 2026 வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் நமது கும்ப ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கும்பம் இது லாப ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸ்திர ராசியோடு சேர்ந்தது. இப்போ அசையாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அப்படின்றது கும்பராசிக்கு உண்டு. லாபராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மண்டலத்தில் 11வது ராசியாக வரக்கூடிய பணவரஸ்தானங்களில் வரக்கூடிய உபஜய ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ராசிகளில் 11ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய. பொதுவாகவே இங்கே சனி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரு இடம், அவருடைய முழுமையான பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, சனியினுடைய முழு பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெறக்கூடிய ராசி கும்பராசி. சனி ராசிநாதன். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திர திரள்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவாயனுடைய அவிட்டம் 3, 4 பாதங்கள். அடுத்து ராகுனுடைய சதயம் 1, 2, 3, 4 பாதம். அடுத்து குருனுடைய பூரட்டாதி 1, 2, 3 மொத்தம் 9 பாதங்கள். இந்த பாதங்களை உள்ளடக்கி இந்த பாதங்களில் ஜென்ம நட்சத்திர பாதங்களாக வைத்து பிறப்பு எடுக்கக்கூடிய ஜனனதாரர்கள் கும்பராசினியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கும்பராசிக்கான மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது லாபராசி அப்படின்னு சொல்லிட்டோம். எதையுமே லாப நோக்கோடு செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில் சுயநலவாதிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே அதில் நமக்கு ஏதாவது ஆதாயம் அப்படின்ற ஒன்று இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசிக்கு இயற்கை. ராசியினுடைய தத்துவம் அது. பொதுவாகவே வாய்ப்பேச்சில் வல்லவர்கள் எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சாதுரியம் ஜாஸ்தி. காரணம், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்தாலும் சாதுரியமான பேச்சில் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு அமைப்பிலேயே அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை நிறைய தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இதுவரைக்கும் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி இரவு 1 to 1:45 குரு பயிற்சி அடைகிறார். அதாவது இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு 6வது ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பயிற்சி அடையக்கூடிய அமைப்பு. இந்த கும்ப ராசிக்கு இந்த குருவானவர் தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கூடைய குருவாக வர்றார். அதே மாதிரி இந்த கும்பராசிக்கு குரு லாபஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். ஏற்கனவே இந்த கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மண்டலத்தின் 11வது ராசி லாபராசி. இந்த லாபராசிக்கு லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு மறையிறார். மறையக்கூடிய குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்புக்கும் வர்றார் அந்த இடத்துல. ஏன்னா கடகராசியில் குரு உச்சம் இல்லையா, அப்போ உச்சம் அடையக்கூடிய குரு இந்த கும்பராசிக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகளை செய்வார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். கும்பத்துக்கு 6ல் போய் குரு மறைகிறார். பொதுவாக 6ல் குரு மறைவு அப்படின்றது பெருசாக கிடையாது. 6, 8, 12 குரு மறைஞ்சால் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 8ஆம் பாவம் அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் பாவம் அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 2க்கு இடைப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் பாவத்தில் குரு மறைகிறது அப்படின்றது பெருசாக மறைவு இல்லை. 6ல் குருவுக்கு மறைவே கிடையாது. அதனால் 6ஆம் பாவத்துக்கு குரு போகுது அப்படின்ற ஒரு கவலையும் தேவையில்லை. மேலும் இது பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய குரு அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே குரு பல்காக கொடுக்குறவங்க தானே. அதாவது ஜெயண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பாவம். அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பாவத்தில் போய் உட்காரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு வருட காலத்திற்கு, அதாவது எதிர்வரும் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:30 மணிலிருந்து 1:45 வரைக்கும் அப்படின்றத அந்த டைமில் பயிற்சி ஆகிறார். தமிழ் வருஷத்துக்கு பிரபாவ வருடம் வைகாசி திங்கள்
18ஆம் நாளில் மீன லக்கணம், அவருடைய லக்கணமே, அவருடைய லக்கணத்திலேயும் தனுசு ராசி அவருடைய ராசியிலேயும் மூல நட்சத்திரத்தில் அவர் பயிற்சி ஆகிறார். அப்போது அவர் பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்றது வந்து லக்கணம் மீனமாகவும் ராசி தனுசாகவும் ராசியில் மூல நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் கடகராசியில். அப்போது இங்கே 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பராசிக்கு 2ஆம் பாவத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது பொதுவாக தன சேர்க்கை நிறையா இருக்கும், திருமண வைபவம் நிறைய நடக்கும், படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 10-12 வயசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் முடியுது. 10-12க்கெல்லாம் அது வந்து பொது தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ச் மாதத்தோடவே முடியும், மார்ச் ஏப்ரலோட முடிஞ்சிடும். ஆனாலும் இனிமேல் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இனி வரக்கூடிய காலங்களில் 10-12 படிக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா எதிரிகளை வெல்லும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்துக்கு போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மறைவில்லாத குரு, நிறைவான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பராசிக்கு. ஏற்கனவே 2ல் சனி இருக்குது சார், ராசிநாதனே 2 போய் உட்காந்து படிப்பில் கட்டையை போடுறாரு, வருமானத்தில் தடையை கொடுக்குறாரு, கல்யாணத்துக்கு வந்து அப்படியே மெதுவாக தள்ளிக்கிட்டே போகிறாரு. இது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கும்பராசினியர்களுக்கு வந்து முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சனியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். என்னென்னா ஒரு 18 வயசுக்கு முன்னால் வரக்கூடிய 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுற்று சனி அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையான பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த சனி கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குருவனுடைய பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தனது வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்போவுமே தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகமாகப்பட்டது அது 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் 10ஆம் பாவத்தில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டை மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய கிரகம் அந்த வீட்டினுடைய பலாபலன்கள் என்னவோ அந்த பலாபலன்களை தவறாமல் அந்த ஜாதகர்களுக்கு செய்யும் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அப்போது 2ஆம் பாவாதிபதி குரு ராசிக்கு 6ல் போய் மறைஞ்சாலும் தனது சொந்த வீடான 2ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தன சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. பல்கான பணத்துக்கு சொந்தக்காரர், கட்டுக்கட்டான பணம், உங்களுடைய வங்கி இருப்பு எவ்வளவு, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியது, பீரோக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய நகநட்டு எவ்வளோன்னு சொல்லக்கூடியது, லாக்கரில் வச்சுருக்கக்கூடிய நகநட்டு எவ்வளவு அப்படின்றத சொல்லக்கூடியது, அடுத்தவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா கடனை கொடுத்துட்றோம், திரும்பி வராமல் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கக்கூடிய கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுதான். இப்போ இந்த இடம் வந்து 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து ருணம், ரோகம், சத்ரு, கடன், பகை, நோய் இதெல்லாமே இருக்குது. அப்போ இந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம கடன் பட போகிறோமா இல்லை நம்ம கொடுத்த கடன் நமக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியணும் இல்லையா. அப்போ இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் பாவத்தை பார்க்கறது தனது 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையில் 2ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொடுத்த கடன் அப்படின்றது நமக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி திடீர்னு எதிர்பாராத விதமாக நமக்கு வந்து பல வியாபார நுணுக்கங்கள், பல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து அதில் வரக்கூடிய முதலீடுகள் வந்து அதிகமாக வரக்கூடியது. ரொம்ப நாளாக ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம், ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த ஸ்டாக் அப்படியே கிடக்கும், விற்காமையே இருக்கும். அந்த விற்காத ஸ்டாக் இப்போ டக்குன்னு விற்று அதில் ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சார் நான் வந்து எம்ப்ளாயியாக இருக்கேன், எனக்கு வந்து இது வரைக்கும் பிஎஃப் பணம் வரல, அதே மாதிரி நிலுவைத் தொகையில் இருக்கக்கூடிய எனது கடன் நிலுவைத் தொகை அல்லது கடனில் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனோ அல்லது வந்து என்னுடைய சர்வீஸ்க்கு வரக்கூடிய அந்த சம்பள பாக்கி இதெல்லாம் இருக்குது சார், இதில் எனக்கு வந்து சின்ன சிக்கல் இருந்து அதனால் வந்து அதெல்லாம் மாட்டிக்கிச்சு, அதெல்லாம் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணமெல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமும் இது. அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு சாதகமான வழியில் வரக்கூடிய அனைத்து பண வரத்துகளும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றத இந்த ஜூன், அதாவது 2026 ஜூன்லேருந்து அடுத்து 2027 ஜூன் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுல வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை. அப்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 7.5 சனியில் இருக்கக்கூடியவங்களுக்குமே அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய குருவாக இருக்கார் அப்படின்றத நிதர்சனமான உண்மை.
என்ன காரணம் அப்படின்னா 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கிறார். அவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தனது 9ஆம் பாவத்தில் சனியை பார்க்கிறார். அப்போ சனியை பார்க்கக்கூடிய குரு பொதுவாக பண வரத்து இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. சனி கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இத்தனை காரகத்துவங்களை உள்ளடக்கிய கிரகம் அப்படின்ற சனியை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழிலில் எந்த விதமான சுணக்கமும் இருக்காது அப்படிங்கிற துளியும் சந்தேகம் இல்லை. அப்போ இது வரைக்கும் 7.5 சனியில் வந்து சிரமமாக இருந்தது சார், எனக்கு வந்து இனிமேல் தொழில் ஏதாவது வாய்க்குமா, இது வரைக்கும் அன்எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க அல்லது வந்து நான் படிச்சுட்டு டிகிரி கையில் வாங்கி வச்சுட்டு நிறைய கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கினேன், எந்த விதத்துலையும் எனக்கு வந்து வேலை கிடைக்கும்ன்ற ஒரு உறுதி இல்லை, மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றத வந்து ரொம்ப நினைவில் வச்சுக்கணும். தெளிவான முறையில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு குருவாகவே இந்த இடத்துல வந்து காத்துட்ருக்கார். உங்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருஷம் அது வந்து அதிசாரம் போவார், அப்புறம் வந்து வக்ரமாகி வருவார். அது போக வரும்போது அந்த அதிசார வக்ரன்ற நேரத்தில் எந்தெந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து அந்த வக்ரமாகக்கூடிய குரு அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சின்ன குழுவாக ஒரு சின்ன வீடியோக்களை நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த குரு பயிற்சி அப்படின்றது ஓவரால் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வரும். அப்போ இந்த சனியை பார்க்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு தான் வந்து சனியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார். ஆனால் சனி தான் வந்து குருவை பார்க்கக்கூடாது. அப்போ இந்த தொழிற்காரகன், ஜீவனக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே லாபஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும், அதாவது கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 10 குடையவன், லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11 குடையவன், அதேமாரி காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி, இவங்க 2 பேரும் பரஸ்பரம் ஏதோ ஒரு வகையில் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவால் சுபப்படுத்தப்படக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக தொழில் ரீதியாக எந்த விதமான ஒரு பங்கமும் தரமாட்டார் அப்படின்றதுல உறுதியாக நம்பலாம். எப்படி உறுதியாக நம்பலாம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி குருவால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது, குருவால் சுத்தப்படுத்தப்படும் பொழுது, குருவால் சுபப்படுத்தப்படும் பொழுது இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது நமக்கு அப்படியும் நமக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ சனியினுடைய அமைப்பு அப்படின்றது என்ன? தொழில். அப்போ தொழிலில் வந்து நமக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. அது எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, கடைக்கோடி ஊழியனாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கும் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய பார்வையால் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. சனியை இந்த குரு இயக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாக கும்பராசி நேயர்களுக்கு இனிமேல் புதிய வருமானம், புதிய தொழில், புதிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் தெளிவாக தரக்கூடிய குரு பயிற்சியாகவே இது அமைகிறது அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு விஷயமான ஒரு பலாபலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாகவும் இது கண்டிப்பாக இருக்குது. அப்போது இந்த குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடத்திற்கும் பதியுது. அவருடைய 5ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு உங்களுக்கு லக்னம் அல்லது ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை. அப்போ 10ஆம் இடத்திற்கு குருவினுடைய 5ஆம் பார்வை, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு குருவினுடைய நேரடி 7ஆம் பார்வை, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு குருவினுடைய 9ஆம் பார்வை. அப்போது 5, 7, 9 பார்வைகள் பார்க்கக்கூடிய 10, 12, 2. அப்போது 2, அதாவது வந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய பலன்கள் அதிகம். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய பலன்கள் மிக அதிகம். அப்போ இந்த 2 அப்படின்னு இந்த 2 பலன்களுமே, அதாவது தொழில் ரீதியாக வரக்கூடிய வருமானம், அந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடிய வருமானம், இது 2மே சேர்ந்து சின்னதாக ஒரு செலவை வைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12ஆம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவின் 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்களது சுப செலவுகளை மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய காலகட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமாகவே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து திருமண வைபவம்,
குழந்தை பேர். ரொம்ப காலமாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது சார், இப்போ வந்து எனக்கு ஏதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இப்போ அந்த குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ல் இருந்தால் தான் குரு குழந்தை தருவார் அப்படின்றது கிடையாது. அவர் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து, அந்த கிரகத்தினுடைய நிலையை பொறுத்து இந்த லக்கணம் அல்லது ராசி நேயர்களுக்கு வந்து என்னென்ன பலாபலங்களை தர அந்த கிரகம் பயிற்சியாகி வருகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடியது அது பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியினுடைய அமைப்பு. ஏன்னா அது வந்து நீர் ராசியாக இருக்கிறதுனால அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ அது நீர்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கடகராசி. அப்போ அந்த இடத்துல குருவினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுப்பான். படிப்பு இந்த வருஷம் 2026 2026 to 2027 படிக்கக்கூடிய இந்த சிறு கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்களை அதிகப்படுத்தி எடுப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய தருவான். எப்போவுமே வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அறிவு கிரகத்தினுடைய பார்வையில் விழக்கூடிய 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் தனம் குடும்பம் கல்வியிலேயே அந்த கல்வி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து அதிகமான மதிப்பெண்களை வாங்குவதற்கான ஏதுவான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடியது அப்படின்றது வந்து இவங்க உங்களோட பெற்றவங்களுக்கு, அதாவது வந்து ஒரு 40-45 வயசில் இருக்கிறவங்களுக்கு, 30-35 வயசில் இருக்கிறவங்களுக்கு, 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த வயதுகளுக்கு ஏற்ப தொழில் ரீதியாக மாற்றங்களை அனுதினமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சில்ட்ரன் நம்ம டெய்லி சம்பாதிக்கிறோம் சார், டெய்லி வேஜஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அது ஒரு நாள் சம்பளத்துக்கு 1.5 நாள் சம்பளம் அது லாபமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் இந்த குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தனது 10ஆம், அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து தனது 5ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையில் 12ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை அப்படின்றது வந்து இந்த கும்பராசி நேயர்களுக்கு நல்ல வருமானம், அடுத்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, நல்ல கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியை கற்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்ற வேலைகளில் தருணமான வேலைகளை தரக்கூடிய குருவினுடைய பயிற்சி அப்படின்றது வந்து தெளிவாகவே அமையுது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு உயர்கல்வியாக நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவத்தை தன்னுடைய வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு 2ஆம் பாவமாக வர்றது கல்வியின் மூலமாக வெளிநாடுகளுக்கு சென்று நான் கல்வி கற்கக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு வருமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த நேரம் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தாராளமாக பயன்படுத்திக்கிங்க. அப்போ அப்ராடு போயிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு எந்த படிப்பும் உயர்கல்வி, அதாவது சிறு கல்விகளுக்கு வந்து உயரிய மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கார். இப்போ இந்த இடத்துல கல்லூரி படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யூஜி முடிக்கிறவங்க வந்து லோக்கலில் படிக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பிஜி முடிக்கிறோம் அல்லது பிஜிக்கு அடுத்தது வந்து உயரிய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ் மாதிரியான உயரிய படிப்பு, அது வந்து ஆராய்ச்சி கல்வி, பட்டய கல்வி, இந்த மாதிரியான படிப்புகளாக நான் வந்து வெளிநாடு தான் நான் போய் படிக்கணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஏதுவான வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு வந்து அதிகமான லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக வருகிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான துளியும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க விடுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.